என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, இது போல நிறைய கானா பாடல்கள். இதோ நடிச்சவர் அங்க இருக்காரு. இது நான் சொல்லல, என் குருநாதர் MS விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, இது போல நிறைய கானா பாடல்கள். இதோ நடிச்சவர் அங்க இருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள், இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு, சங்கராபரணம் சிந்து பைரவி போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையாக இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் நாடகத்தில் இருந்து. நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவார், அதுக்கப்புறம் வைஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி, அவ்வளோ அழகாக பண்ணி, ஒரு சுகாசினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுது. உண்மையிலம்மா, அதாவது இவர் கூட இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சுட்டிங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சாரம் சுகாசினி அவர்கள் இதில் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்கிற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா, கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிவுங்களை துணியை அதெல்லாம் நடிப்பும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம JP சார் அவர்கள் வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தான். தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமாக என்னுடைய பாடல் இந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினச்சிப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினச்சிப்பேன். இவரை என்னை பாராட்டும் போது, ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமாக எழுதியிருப்பார். பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி அவள் தந்த வரம், அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம். என்னுடைய இசை நிழல்.
இது நான் சொல்லலை, என் குருநாதர் எம்.எஸ். விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் ஏதோ மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்கள் அது படம் ஆக்கணும்னு நினச்சிங்க இல்லையா, அப்போவே நீங்கள் ஒரு பெரிய ஞானஸ்தான் இதை வந்து படமாக எடுப்ப முடியும், அந்த எண்ணம் வரும். அதுபோல் சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாசினி அவர்கள், கலாமா சார், ரஞ்சித், ரிச்சர்ட், எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சுருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினாரு, நல்லா அமைஞ்சிருக்கு விழா. வணக்கம்மா. நன்றி 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 நன்றி.